கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, நன்மை செய்யும் ஆசையே தயை. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நீதிமொழிகள் 19:22. தமிழ்நாட்டில் முன்பு ஆபிரகாம் பண்டிதர் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைபக்தி மிகுந்தவராய் காணப்பட்டார். அதனால் ஆண்டவரின் ஆசி பெற்று ஒரு பெரிய செல்வந்தராக அவர் மாறிவிட்டார். ஒருமுறை தனது மகன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அப்பொழுது திருமணத்திற்கு இறைவனை வருமாறு வருந்தி அழைத்தாராம். இறைவனுக்கென்று ஒரு தனி இடத்தை ஒதுக்கினார். விருந்து பரிமாறும் வேளையில் முதல் வரிசையில் ஆண்டவருக்கு என்று ஒரு இலை விரித்து யாரும் உட்காராதவாறு வேலைக்காரர்களை பார்த்து கொள்ள கட்டளையிட்டாராம். இறைவன் வருவார் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். பந்தி விரைவாக நடைபெற்று கொண்டிருந்தது. இறுதியில் இறைவன் வருவதை அவரால் உணரவே முடியவில்லை. கடைசியில் ஒரு சிறு பையன் சட்டை கூட அணியாமல் அரைக்கால் சட்டை மாத்திரம் போட்டு பரட்டை தலையுடன் வேலைக்காரர்கள் கண்களை மறைத்து அந்த இலையில் வந்து அமர்ந்து விட்டாராம். உடனே வேலைக்காரர்கள் அதட்டி அவனை வெளியே அனுப்பும்படி கட்டளை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் ஆபிரகாம் பண்டிதர், வேண்டாம், அந்த சிறுவனை தடுக்க வேண்டாம், உட்கார்ந்து விட்டான், அவனுக்கு பரிமாறி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டாராம். அந்த சிறுவன் சாப்பிட்டு செல்லும்போது, உனது பெயர் என்ன தம்பி என்று சிறுவனிடம் கேட்டாராம் ஆபிரகாம் பண்டிதர். ஆனால் அந்த சிறுவனோ பயந்து ஓடி சென்று கொண்டே, நான் மரியாவின் மகன் என்று சொல்லிக்கொண்டே ஓடினானாம். அப்பொழுதுதான் அவருக்கு தென்பட்டதாம், மரியாவின் மகன் இயேசு. ஆம், ஆண்டவர் இந்த சிறுவனின் வடிவத்தில் வந்து எனது திருமண காரியங்களில் பங்கு பெற்றிருக்கிறார் என்று மிகுந்த சந்தோஷம் அடைந்தாராம். ஆம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நாம் வேதவசனத்தில் பார்க்கிறோம். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிற அநேக சிறியர்களுக்கு நாம் செய்யும்போது அது இறைவனுக்கே செய்யக்கூடிய நன்மையாக காணப்படும். நம்மை சுற்றிலும் எத்தனையோ ஏழை எளிய சிறுவர்கள் படிப்பிற்காக இன்னும் அநேக காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறுவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் ஆன நன்மைகளை நாம் செய்யும்போது அது இறைவனுக்கே செய்தது போல அது அர்த்தம் கொள்ளும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நன்மை செய்யும் ஆசையை நாம் ஒவ்வொருவரும் வளர்த்துக்கொள்வோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று பார்க்கிறோம் அப்பா. அந்த தயையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துடலும் அப்பா. எங்களை சுற்றிலும் இருக்கிற ஏராளமான சிறியர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு ஆண்டவரே, எங்களால் செய்யத்தக்க திராணிக்கு தக்கதாய் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.